ஹாய், திஸ் இஸ் ராப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு 6 டப்பு ஒன்று அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்மால் சைஸ் தான் இது. பட் ஆனால் வந்து எப்படின்னா என்னோடய இதுக்கு எப்படின்னா ரவுண்ட் டப்போடு இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் சேவராக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு இடம் சேவ் சின்ன இடம் மாதிரி இருக்க இடத்துலலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா வந்து ரவுண்ட் டப்னால் மேலே வைக்க முடியாது. அதுக்கு தனியாக நீங்கள் வந்து அயன் ராட்லாம் வச்சு ரேக் மாதிரி ரெடி பண்ணணும். பட் இதில் எப்படின்னா இதுக்கு மேலே வைக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் ஒன்று கூட வைக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து 1 2 இருக்குது, அதுக்கு மேலே 1 வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 இது வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த மேலே இருக்க லெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 போதும். இப்போ நீங்கள் 6 வாங்குற இடத்துல 3 இருந்தாலே போதும். இன்னும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 9 இருந்தால் கூட 9 டப் இருந்தால் கூட ஒரு 3 லெட்டு அந்த மூடி இருந்தாலே போதும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 3 ஃபீட் இந்த இடத்துல தான் இருக்குது. 3 ஃபீட் அந்த மாதிரி தான் இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கும் வழி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஓரமாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் இது எடுத்தேன். நான் இது வந்து இதை பற்றி இதோட ரேட்டை பற்றி அண்ட் எங்கே வாங்கினேன், ஓகே, அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோ ரெடி போடும்போது நான் அதில் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்காக தனியாகவே போடுறேன். நான் எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 4-5 ரிட்டைலர்ஸ், நான் சென்னை ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஒரு 4-5 ரிட்டைலர்ஸ் இது ஷாப்பில் பார்க்குறதுல இது இந்த நான் வாங்கின இடம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் வந்து நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே நான் தனியாக போடுறேன். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். என்ன வெரைட்டிஸ்னால் ஹெச்பி, ரெட் ரோஸ், கோரல் ப்ளூ, ஃபுல் கோல்டு, ரெட் டாக்ஸி, ரெட் டெயில் டம்போ இயர், எல்லோ டாக்ஸி. ஸோ இதில் 6 வெரைட்டிஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி இருக்குது, அதோட கப்பீஸ் குவாலிட்டி அண்ட் வெரைட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட இன்னையோட அப்கிரேட். ஓகே, ஒரு 6 டப்பு வாங்கியிருக்கோம். பட் இன்னும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் என்னென்னா வந்து இதுக்கு மேலே வந்து குட்டி போட்டாலும் அதை வைக்கிறதுக்கான இது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்குது. 6 அங்கே ஒரு 2 இருக்குது. எல்லாத்துலேயும் குட்டி ஃபில்லாகிடுச்சு ஆக்சுவலாக. நம்ம வாங்கினதுலேருந்து எடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சர் காப்பி. ஸோ இது பிரச்சனை இல்லை. இதுவும் கொஞ்சம் ஒரு வகையான இதுவும் மிக்சடு கப்பீஸ்னால தனியாக வச்சுருக்கேன். இது வந்து அந்த குவாலிட்டியான இது கூட நான் வந்து இது பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 9 வெரைட்டிஸ் நம்ம நல்ல குவாலிட்டியான இது இருக்குது. இது வந்து பிளாக், மேஸ்கோ பிளாக். ஸோ இது எனக்கு வந்து இந்த மாதிரி டப் வந்து பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் இருக்கும், கொஞ்சம் வென்டிலேஷனுக்கு. அதேமாதிரி நம்ம இது வேணுன்னா கூட இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ சைடில் கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இதில் மெயின்டைன் பண்ணுறது. ஏதாவது தண்ணி மாற்றுறது எல்லாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான். மற்ற டைமில் எதுவும் தொடுறது கூட கிடையாது. சும்மா ஃபுட் ஃபீடிங் அவ்வளோதான் நம்மளோட வேலை இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஓகே தான் இது. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொச்சன்னு கிடக்கு. இதை நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே மாதிரி லெவலாக வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் நம்ம பிளானு. ஸோ அடுத்தடுத்த அப்கிரேட் இதுதான். நம்ம டப்பு தான் நெக்ஸ்ட்டு நம்ம அப்கிரேடு. ஸோ ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்குது இப்போது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 இருக்குது. இதில் ஒரு 6 இருக்குது. ஒரு 22 வெரைட்டிஸ் கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வெரைட்டிஸோ இல்லை 4 வெரைட்டிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்ம ரவுண்ட் பண்ணி ஒரு 30ஆவது நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட். பட் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் பிகினர்ஸ் சொல்லும் போது ஒரு 5 வெரைட்டிஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் எனியோ நான் வந்து எடுத்தோடனே நான் வந்து ஒரு 15 ஸ்டார்டிங் வாங்கிட்டேன், டப்புன்னு வாங்கிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு சிலதெல்லாம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி பார்ப்போம் சொல்லிட்டு வாங்கி இப்போ நம்ம ஒரு 30 மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிளான் ஆக்சுவலாக. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நான் எல்லாத்தையும் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். லெட்ஸ் சி. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாமே எப்படி இருக்குது, ஃபிஷ்ஷஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வேணால் நம்ம இதுக்குள்ளே மாட்டிக்கலாம் ஆக்சுவலாக. மாட்டிட்டு ஒரு ஓப்பன் டைப் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் நான் சும்மா எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டம்போ இயர். ஆக்சுவலாக டம்போ இயர் பார்த்திங்கன்னா டாப் வியூவில் சூப்பராக இருக்கும். எங்கே ஆளை காணோம், இருக்கார். டாப் வியூவில் அந்த இயர்ஸ்லாம் சூப்பராக. ஆக்சுவலி இதெல்லாம் செமி அடல்ட் தான். இன்னும் நல்லா கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு.
தம்பி வந்துரு. சூப்பராக இருக்கா? ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. வேர் இஸ் எ ஃபீமேல் இதாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி கூட ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ரெட் டாக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா ஷோ கிளாஸில் வச்சு பார்க்க சூப்பராக இருக்கும். பார்க்க இல்லை, டெயில் பாருங்க, சூப்பராக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ரெட் ரோஸ். இதுவும் செமி அடல்ட் தான் ஆக்சுவலாக. இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. எனக்கு வந்து சிலது பர்சனலாக ரொம்ப லைக் பண்ணி எடுத்து ப்ரீட் இதெல்லாம். ஏன்னா அதுக்குன்னு எல்லாமே எடுக்கல. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து பார்ப்போம். இன்னொன்று, இந்த மாதிரி டப்பு நீங்கள் வாங்கும்போது இந்த ஹேண்டில் இல்லாத மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் இந்த இடத்துல ஹேண்டில் இருக்கும். அது இல்லாத மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்லி கப்பீஸ்க்கு வந்து ஒரு 6 இன்ச்சு இருந்தால் தண்ணி இருந்தாலே போதும். பட் இதுவே இது கரெக்டாக 6 இன்ச்சு தான் இருக்கும் எல்லாமே தண்ணி. இதுதான் கோரல் ப்ளூ கூட சூப்பராக இருக்கும். இது ஃபீமேல் கோயிங் டு லே கப்பீஸ். சூப்பராக இருக்கா? செம்ம கலர் ஆக்சுவலாக. ஓகே, இதுதான் நம்ம கோல்டு 24 கேரட். இதெல்லாம் கொஞ்சம் அந்த எல்லோ லைட் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இது கலர் சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து எல்லோ டாக்ஸி. ஆனால் எனக்கு இன்னும் இது வந்து ஒயிட் டாக்ஸி அந்த மாதிரி வெரைட்டியாக தெரியல. பிகாஸ் எல்லோ ஷேடே அந்தளவுக்கு டெய்லில் இல்லாத மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. யாரும் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்குமே வந்து நான் நேம் வந்து மார்க்கரில் எழுதியிருப்பேன் ஆக்சுவலாக. பிகாஸ் வந்து எதுவுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் நான் பிகினர் சொல்லும்போது எனக்கு வந்து சில இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஃபீமேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பெஸ்ட் வேஸ் நீங்கள் வந்து மாதிரி ஒரு பேர் மார்க்கில் எழுதிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி குட்டி போட்ட உடனே நம்ம வந்து அதில் என்ன வெரைட்டிஸோ எழுதி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். இல்லைனா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா வந்து எனக்கு ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே குட்டி கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்டார்டிங்லலாம். இப்போது இந்த இதில் இப்போ கிடையாது. பட் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எல்லாமே லோடட் தான். ஸோ மேபி 2 to 3 டேஸில் வந்து நம்மளுக்கு குட்டீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நேம் வந்து கரெக்டாக எழுதியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ எதுவுமே மிக்ஸ் ஆகக்கூடாது, எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். எல்லாத்துலேயும் எழுதியிருப்பேன் குட்டீஸ்லேருந்து எல்லாமே. அதான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தான் பெஸ்ட் வே நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடென்டிஃபை பண்ண தெரியலனா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மிக்சடு கப்பீஸ் தான். இதெல்லாம் பெருசாக கேர் எடுக்கிறது இல்லை, ஜஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குட்டி போடுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட குட்டீஸ் பார்த்திங்கன்னா இங்கே கிடக்கு. ஸோ இதிலே கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 70-80 டு த லெவல் ஆஃப் 100 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ரெட் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு மிக்சடு கப்பீஸ் கணக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த ஒயிட்டு சின்ன சின்ன இதில் வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி.
ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 பேருக்கு வந்து இந்த மாதிரி சைஸான டப்பு வந்து ஆக்சுவலாக ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு. பட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ இதில் ஃப்ரண்ட் ரோல் எல்லாமே வந்து குட்டி லே பண்ணுறதுக்கான டைம் தான் எல்லாமே. அதனால தான் இவங்களெல்லாம் ஃப்ரண்ட் ரோல் வச்சுருக்கேன். பார்ப்போம் நம்ம எப்படி இதிலேருந்து எடுக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்த வீடியோஸில் ஆக்சுவலாக நான் என்ன போடலான்னு இருக்கேன்னா, இந்த டப்பை பற்றி, டப்போட காஸ்ட், நெக்ஸ்ட்டு எங்கே வாங்கினேன், அதை பற்றி பார்ப்போம். பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சைஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்னது ஆக்சுவலாக. இதோட 600 mmலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். 600, 650 ஒரு ஹவுஸ் யூஸுக்கு ஓகே. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஃபிஷ் வாங்கின ஆன்லைன் ஷாப் அதை பற்றியும் பார்ப்போம். ஆன்லைன் சொல்லும்போது நிறைய ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஸ்கேம் மாதிரி தான் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவோம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ட்ரஸ்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு இதுலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 6 வெரைட்டிஸ் வரும்னு நினைக்கிறேன். 6 வெரைட்டிஸ் வரும். 6 வெரைட்டிஸ் வந்து அதுக்கு இடம் கிடையாது. அதுதான் இப்போ பிரச்சனை. நம்ம ஒழுங்காக ஒரு 5 ஒரு 10 அதை மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ எடுத்துகிட்டு எங்கே விற்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. இங்கே ஒரு 3 டப் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 3 டப்பு, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்படி எதாவது அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்திங்கன்னா டப்பு தான். டப்பு கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நாட் திஸ் சைஸ், பிகர் தேன் திஸ், அந்த மாதிரி தான். லெட்ஸ் சீ. பாருங்கள் எப்படி வீடியோஸ் எப்படி அப்டேட் ஆகிறத பற்றி நம்ம போட்டுகிட்டே தான் இருப்போம். பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.